சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இலங்கை அரசு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு சர்ச்சை, ரணிலுக்கு எதிராக முறைப்பாடு. காணாமல் போனோருக்கான பதில் என்னிடம், நாமல் உறுதி. தமிழின படுகொலைக்கு பொறுப்பு கூறும் வகையில் ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் பாரப்படுத்துதல் தொடர்பான சர்வதேச நிபுணர்களின் கருத்தாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவா ஐநா மனித உரிமை சபையின் 51வது கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்ற நிலையிலேயே நாளை வியாழக்கிழமை இணையவழியில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி தமிழர் தேசத்தின் நிலைப்பாட்டை அனைத்துலகிற்கும் உரத்துரைக்க தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்க, மறுபுறம் நடந்தேறிய தமிழின படுகொலைக்கு பொறுப்பு கூற வைக்க ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் பாரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகின்றது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு பதில் வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், காணாமல் போனோர் பிரச்சினைக்கு நிச்சயமாக ஒரு பதில் வழங்கியாக வேண்டும். தொடர்ந்து காணாமல் போனோர் குறித்த ஆணைக்குழுக்களை நியமித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இதற்கு பதில் வழங்க வேண்டும். இந்த பதிலை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நான் ஜனாதிபதியாகியதும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன். நான் ஜனாதிபதியானால் மாகாண சபை தேர்தலை நடாத்துவேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் உடனடியாக நடாத்துவேன். வரலாற்றில் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறிய எவரும் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்தவில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ முதலாக வடக்கில் தேர்தலை நடாத்தினர். வடக்கில் இளைஞர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் தான் தெற்கிலும் இளைஞர்கள் எதிர்கொள்கின்றனர். எனவே நாம் இந்த இரண்டு பிரச்சினைகளையும் ஒரே கோணத்தில் ஆராய வேண்டும். இவற்றிற்கு இரண்டு தீர்வுகள் இல்லை, ஒரே தீர்வுதான் இருக்கின்றது. தெற்கில் இளைஞர்களுக்கு கிடைக்கின்ற சகல உரிமைகளும் சந்தர்ப்பங்களும் வடக்கில் கிழக்கில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றேன். பொய் வாக்குறுதிகளை வழங்க முடியாது. புதிய தலைவரான என்னிடம் புதிய விடயங்களை மக்கள் எதிர்பார்க்கலாம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் தரப்பினரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் 4 பிரதான போக்குவரத்து சங்கங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளன. இதன்படி அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம், தேசிய டாக்ஸி ஆப் முச்சக்கர நிபுணத்துவ சங்கம், ஐக்கிய பயணிகள் போக்குவரத்து சேவை நிபுணர்கள் சங்கம், மேல் மாகாண முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்பன தற்போதைய ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுடனான இன்றைய சந்திப்பின் போதே தங்களது ஆதரவை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். பொருளாதார நெருக்கடியை அடுத்து கடனில் தவிக்கும் சாரதிகளின் கடனை மீள செலுத்துவதை மறுசீரமைக்க அரச வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் சந்தர்ப்பம் வழங்குவதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அரட்டை அடிக்கின்ற அரசாங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடாத ஊழியர்களுக்காக வழங்கப்படும் என்று கூறிய 10,000 ரூபாவையேனும் வழங்க முடியாமல் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகையில், சம்பள அதிகரிப்பு கோரி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட அரச ஊழியர்களுக்காக 10,000 ரூபாய் அதிகரித்து கொடுக்கப்படும் என்று கூறிய போதும் அதனை இன்னும் வழங்கவில்லை. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாதவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம் என பொய் சொல்கின்றது. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாதவர்களுக்கு வழங்கப்படும் என குறிப்பிட்ட தொகையை வழங்குமாறும், அவ்வாறு வழங்க முடியாவிட்டால் தற்போதைய அரசாங்கம் அரசு சேவையில் உள்ளவர்களுக்கு எதிர்காலத்தில் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்க முடியாது என்றும் சஜித் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசியல் கட்சி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இலங்கை மறுசீரமைப்பு அமைப்பின் சட்டப்பிரதிநிதி தனுக ரணஞ்சக ககந்தமகே ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு விசேட முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ள அவர், தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் தேர்தல் ஆணைக்குழு இதுவரை உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசியல் கட்சி பல தேர்தல் விதிகளை மீறிய சம்பவங்களை அவதானித்து அறிக்கை செய்துள்ளதாகவும் 2024 ஜூலை 28 அன்று மகரகமவில் நடைபெற்ற அரசியல் கூட்டமே சிறந்த உதாரணம் எனவும் ககந்தகமகே சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் கூட்டத்திற்கு அரசு செவிலியர்களை சீருடையில் அழைத்து வருவது தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும். இது தொடர்பான முறைப்பாடு ஜூலை 29, 2024 அன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு அவர்கள் சீருடையில் வராமல் இருந்தால் நல்லது என்று பஃப்ரெல் அமைப்பும் பதிலளித்துள்ளது. ஆனால் இந்த தேர்தல் சட்டங்கள் மற்றும் அரசியல் நெறிமுறைகளை மீறுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தால் எந்த முக்கிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பதுடன் எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படுபவர்களின் கட்சி உறுப்புரிமையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழுவில் இந்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மேலும் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரை நிறுத்துவதற்கான யோசனைகளை கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த பின்னணியில் அதற்கு எதிராக கட்சிக்கு தெரியாமல் அல்லது நேரடியாக செயல்பட்டால் கட்சியில் அந்த உறுப்பினர் எந்த பதவியை வகித்தாலும் அந்த உறுப்பினர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு நபரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு நேற்று வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடொன்றை செய்துள்ளது. இந்த அறிவிப்பு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட அரசியல் ஊக்குவிப்பு திட்டத்தை காட்டுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. இன்று ஆரம்பமாகியுள்ள அஞ்சல் மூல வாக்களிப்பு கால பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பின் காலம் திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இந்த நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் என தமது முறைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது. மேலும் இது குறித்து தேர்தல் ஆணையகம் உடனடியாக விசாரணை நடாத்த வேண்டும் என்றும் அரசு வெளியிட்ட அறிவிப்பை திரும்பப் பெற உத்தரவிட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு முன்னதாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பில் பெப்ரல் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த விடயத்தை ஆராயுமாறு வலியுறுத்தி சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை என்ற பெப்ரல் அமைப்பு தேர்தல் ஆணையக தலைவருக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளது.